தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற இண்டக்ஷன் ஸ்டவ் பட்டர்ஃப்ளை இண்டக்ஷன் ஸ்டவ் ஒன்று ரிப்பேர் ஆகி போச்சு. அதை எப்படி சரி பண்ணுறது, நம்மளே எப்படி சரி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் சின்ன சின்ன பிரச்சனை தான் வந்திருக்கும். அதை நம்ம கடையில் பண்ணி கொடுத்தோம்னா 4 நாள் ஆகும், 5 நாள் ஆகும்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 250 ரூபா, 300 300 500 வரைக்கும் ப்ரைஸ் கொண்டு வந்துடுவாங்க. அதனால் இதை நம்மளே எப்படி சின்ன சின்ன ஃபால்ட்டு தான் இதில் வந்திருக்கும், பெரிய ஃபால்ட்டுலாம் வராது. எப்படி சரி செய்யுங்கிறத பார்ப்போம். இதை பக்குவமாக அப்படியே பின்னாடி திருப்பி வச்சு ஒரு 7 ஸ்க்ரூ இருக்கும், அதை பக்குவமாக நீங்கள் கழட்டிக்கோங்க. அதை நறுக்குன்னு அமைக்கிறாதீங்க. அந்த ஸ்க்ரூவில் உள்ள த்ரெட் இருக்கிற அந்த உள்பாகத்தில் இருக்கிறது உடஞ்சிடும். நார்மலான இதில் கொடுத்து வெயிட்டு கொடுத்து கழட்டுங்க. அதை நல்லா கழட்டிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அது மெதுவாக பக்குவமாக எடுக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் சென்டரில் காயில் இருக்கும், அதுக்கடுத்து பேன், அந்த மூலையில் பேன் இருக்கும், இங்கிட்டு இந்த போர்டு இருக்கும், இதுக்கடுத்து மேலே இந்த சுவிட்ச் போர்டு இருக்கிறது, இந்த டாப் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இது எவ்வளோ அசுத்தமாக இருக்குது, அப்பப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கிறணும். நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தான் அது நல்லாயிருக்கும். இல்லைன்னா சின்ன சின்ன பூச்சிகள் அடைஞ்சி அந்த பூச்சிகள் ஏதாவது இறந்து அது கூட ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். இதை பாருங்கள், நம்ம ஒயர் போயிருக்கு, ஒயரில் அந்த ப்ளக்கு போயிருக்கு. அது ஏன் போச்சுன்னா ஒரு 52 ஆம்ஸ், இது ஹை வோல்டேஜ் வரக்கூடியது. இதில் 52 ஆம்ஸ் ப்ளக்கில் தான் போடணும். ஆனால் இவங்க 5 ஆம்ஸ் சுவிட்சில் போட்டதுனால அந்த ஹீட்னால் அது போயிருக்கு. அதனால் அது பெரிய ஃபால்ட் இல்லை. காயில் போச்சுன்னா கண்ணங்கரையும் ஆயிரும். அது கொஞ்சம் போயிடுச்சுன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிரும். இதில் பாருங்கள், உள்ள பீஸ் இருக்கும், அந்த பீஸ் தான் அதிகமாக போகும். மற்றபடி போர்டு போச்சுன்னா வெளியில் தான் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். அந்த பீஸ் போச்சுன்னா மட்டும் நம்ம சரி பண்ணிக்கலாம். அதோட இங்கே பேன் ஓடலைன்னா சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேன் ஓடலைன்னா லைட்டாக சுற்றி விட்டாலும் கொஞ்சம் ஆயில் போட்டாலும் போயிடும். இப்போ இந்த இதில் பட்டன் போயிருக்கு. இந்த பட்டன் போனதுனால இதில் ஒரு 4-5 ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இதை பக்கமாக அப்படியே நம்ம கழட்டிக்கிற வேண்டியது. அதை கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் பின்பக்கம் இருக்கிற அந்த பட்டன் இருக்கிற சுவிட்ச் இருக்கும். மேக்ஸிமம் அந்த சுவிட்சு தான் போகும். இது 2 ரூபா 3 ரூபா அல்லது 5 ரூபாய்க்குள்ள தான் இந்த சுவிட்சு இருக்கும். இது நம்மளே வாங்கி நம்மளே சரி பண்ணிக்கலாம். இது கடையில் போனீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனைக்காக அவங்க 400 500 கேட்பாங்க. 2 நாள் அவங்க கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஸ்டவ் இது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பாருங்கள், கழட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூச்சிகள் இருக்குது பாருங்கள். இந்த பூச்சிகளை பூரா அப்பப்போ நம்ம தட்டி இதெல்லாம் உள்ளே சேரவே விடக்கூடாது. அப்பப்போ நம்ம கழட்டி சர்வீஸ் பண்ணோன்னா நம்ம மேக்ஸிமம் பண்ண முடியாது, ஏன்னா அது பக்குவம் தெரியாது. அது மாதிரி இந்த போர்டை பாருங்கள், அந்த போர்டில் இருக்கிற அந்த இதை மட்டும் தனியாக நாப்பு மட்டும் தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்துட்டிங்கன்னா இதை சுவிட்சு தனியாக தான் இணைஞ்சிருப்பாங்க. இதை செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதை நல்லா இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கிறத க்ளீன் பண்ணிக்கிறணும். இந்த சுவிட்சு கண்டினியூட்டி கிடைக்காமல் இருக்கும். இது சாதாரண நீங்கள் ஒரு 2 பக்கம் ஒரு மல்டிமீட்டர் வச்சு பார்த்தீங்கனாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். மேக்ஸிமம் அந்த சுவிட்சு தான் போகும். நீங்கள் எந்த சுவிட்சில் உங்களுக்கு வரலையோ, சப்ளை வரலையோ, இல்லை கூட்டுறது குறைக்கிறது வரல, இல்லை ஹீட்டிங் ஆன் பண்ணால் ஆன் ஆகலைன்னா ஆன் பட்டன் போச்சு. இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக எடுத்துங்க. இதை போர்டையும் நல்லா சுத்தமாக எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சை மட்டும் நம்ம மாற்றிருக்கோம். இந்த கம்பெனி கலரு கருப்பாக இருக்கும். நம்ம இந்த இது ரெடிமேடாக வாங்கினதுனால அதை மட்டும் நம்ம மாட்டியிருக்கோம். அதை மறுபடியும் திரும்ப எந்த பொசிஷனில் வச்சோமோ அதே பொசிஷனில் வச்சு நம்ம ஸ்க்ரூ போட்டுடணும். அது மாதிரி இந்த ஜிப்பு நம்ம கலக்கணும் பார்த்தீங்களா, அந்த ஜிப்பு கரெக்டாக நீங்கள் மாற்றிலாம் மாட்ட முடியாது. நீங்கள் கரெக்டாக அந்த காடிலாம் கரெக்டாக உட்காந்தா ஒரு சைடு தான் அந்த காடி உட்காரும். கரெக்டாக மாட்டிக்கலாம். அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. காட்டியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சரி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து ப்ளக்கை மாட்டோம். அந்த ப்ளக்கை மாட்டியிருக்கோம். 52 ஆம்ஸ் ப்ளக்கை நம்ம தனியாக வாங்கி அதை வயரை கட் பண்ணிவிட்டு அதை மாட்டியாச்சு. இப்போ தண்ணியை ஒரு டப்பாவில் எடுத்து, எப்போவுமே இண்டக்ஷன் ஸ்டவ்வில் லோடு வச்சுதே நீங்கள் இண்டக்ஷன் ஸ்டவ்வை ஆன் பண்ணணும். ஏதாவது தண்ணி பாத்திரத்தை வச்சுருந்தே ஆன் பண்ணணும். இப்போ ஆன் பண்ணுறோம் பாருங்கள், இந்த எரியுது, பட்டன் ஆன் ஆகிடுச்சு. இது அந்த ஆன் என்ன தான் ப்ரெஸ் பண்ணி அமுக்குனீங்கனாலும் ஆன் ஆகாமல் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், கூட்டுறோம் குறைக்கிறோம், இப்போ நல்லா ஆகுது. மேக்ஸிமம் பாருங்களேன், தண்ணி நல்லா கொதிக்கிற சவுண்டு கேட்குது. இந்த எடுத்து பாருங்கள், தண்ணி கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகளை நம்மளே சரி பண்ணிக்கிடலாம். பயன்பெறும்.